தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிங்கப்பூரிலிருந்து இண்டிகோ விமானத்தில் திருச்சி வந்த நபர் பைலட்டுடன் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோவிந்தராஜ் வழங்கிட கேட்கலாம். கோவிந்தராஜ், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு சிங்கப்பூரில் இருந்து இண்டிகோ விமானம் ஒன்று வந்து கொண்டிருந்தது. அப்போது குடிபோதையில் இருந்த ஆண் பயணி ஒருவர் விமானம் பறந்து கொண்டிருக்கும் பொழுதே பயணிகளிடம் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அவரை விமான ஊழியர்கள் சமாதானப்படுத்த முயற்சித்திருக்கின்றனர். இருப்பினும் அவர் பயணிகளிடம் தகராறு ஈடுபட்டது மட்டுமின்றி பைலட் அறைக்கு சென்று அங்கு தகராறிலும் ஈடுபட்டிருக்கிறார். தொடர்ந்து விமான ஊழியர்கள் அவரை கட்டுப்படுத்தி விமானத்தில் அவரை இருக்கையில் அமர வைத்திருக்கின்றனர். அதன் பின்னர் இன்று காலை சர்வதேச விமான நிலையத்திற்கு விமானம் தரையிறங்கியவுடன் விமான நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த தகராறு ஈடுபட்ட பயணியை ஏர்போர்ட் காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கின்றனர். அவர் யார் என்பது குறித்தும் எதனால் தகராறில் ஈடுபட்டார் என்பது குறித்தும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதே போல திருச்சி விமான நிலையத்தில் இருந்து சென்னைக்கு இன்று காலை புறப்பட தயாராக இருந்த விமானத்தில் பயணம் செய்யும் பயணிகளை சோதனை செய்தனர். அப்போது அதிகாரிகள் செய்த சோதனையில் ஒரு பெண் பயணி ஒருவர் உடலில் ஜிபிஎஸ் இயந்திரத்தை மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. விமானத்தில் ஜிபிஎஸ் இயந்திரங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் கொண்டு செல்ல தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அந்த பெண்ணை விமான நிலைய அதிகாரிகள் கைது செய்து தொடர்ந்து திருச்சி ஏர்போர்ட் காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கின்றனர். எதனால் அந்த பெண் ஜிபிஎஸ் கருவியை கொண்டு செல்ல முயன்றார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் ஜிபிஎஸ் கருவியை மறைத்து கொண்டு செல்ல முயன்றவர் திருச்சியை சேர்ந்த மருத்துவர் என்பது தெரிய வந்திருக்கிறது. இதே போல மேலும் திருச்சி விமான நிலையத்திற்கு விமான நிலைய பைலட்டுகள் வெளியே சென்று வர அங்கு கார் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த பைலட்டுகள் சென்று வரக்கூடிய காரானது விமான நிலைய நுழைவாயில் முன்பு உள்ள சுங்க கட்டணம் வசூலிக்கும் இடத்தின் மீது பயங்கர சத்தத்துடன் மோதியது. இதன் காரணமாக அந்த கார் முழுவதும் முன்பகுதி சேதமடைந்தது. அதிவேகமாக வந்து கட்டையின் மீது மோதிய காரை பறிமுதல் செய்த திருச்சி ஏர்போர்ட் காவல் நிலைய போலீசார் தொடர்ந்து அந்த ஓட்டுநரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரை பறிமுதல் செய்து அவர் மதுபோதையில் இருந்தாரா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் இன்று வெவ்வேறு சம்பவங்களாக நடைபெற்ற இந்த 3 சம்பவங்களின் காரணமாக திருச்சி விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோவிந்தராஜ்.